திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டாலும் அதில் தமிழ் கடவுள் உள்ளிட்ட வார்த்தைகள் இருக்காது என்று அதன் சிறப்புகளை கூறியுள்ள பேராசிரியர் ஞானசம்பந்தன் தெரிவித்துள்ளார். நாடு, இனம், மதம், மொழி உள்ளிட்டவற்றுக்கு அப்பாற்பட்டவர் திருவள்ளுவர் என்றும் அவர் விவரித்துள்ளார். கேடு இல் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை. வள்ளுவரை பொறுத்த அளவு ஒரு சிறப்பு, அவர் தமிழில் எழுதியிருந்தாலும் கூட தமிழ்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் விரும்புகிறது உலக மொழிகள் எல்லாத்துலேயும் இது போன்ற நீதி போய் சேரட்டுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ரெண்டாவது, அவர் இறைவன் அப்படிங்கிற சொல்கிறாரே தவிர கடவுளுங்கிற சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகுள் போகுள்னு சொல்லக்கூடிய விதிகளை பற்றி சொல்கிறார். அதை விதி சொன்னாலும் விதினால் முடங்கி கிடக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊழையும் உப்பக்கம் காண்பர்னு சொல்கிறாரு. இப்போ 1330 நமக்கு என்னென்னா, இது என்ன ஒரு நம்பர் இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. ஒரு வேளை 2000 இருந்து அது கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் எழுதப்பட்ட காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திருக்குறள் நீரோட்டம் பாயாத வயல்களே, இலக்கிய வயல்களே கிடையாதுன்னு வாசுவ மாணிக்கனார் சொல்லுவார். யார் எழுதினாலும் திருக்குறளோட ஒரு கருத்து எடுத்து எழுதுவாங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்குது, மணிமேகலையில் இருக்குது, இன்னும் பல்வேறு இடங்களில் எல்லாத்துலேயுமே திருக்குறளுடைய கருத்தோ வரியோ கூட இருக்கும். இது அப்படியான ஒரு பாதிப்பை தந்திருக்குது. அதில் இந்த இறைவாழ்த்தில் 10 குறள் இருக்கும். அதில் முதல் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொன்னால் எந்த கடவுளையுமே சொல்ல மாட்டார். அதுதான் பெரிய சிறப்பு. எல்லாத்துலேயுமே திருவடியும் பாரு, தாழ் அப்படிம்பாரு. காலை காட்டுவார், முகத்தை காட்ட மாட்டார். கால் எல்லாத்துக்கும் இருக்கும், முகம் வேறுபடும். முகத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். 1.25 அடிக்குள் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்திய வள்ளுவரின் பெருமைகளை பேசும் வானுயர்ந்த வள்ளுவன் சிறப்பு தொகுப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது.